அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ டெய்லி பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்ததாக உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில் தான் இது. ஒரு வாரத்துக்கு 150 ருபீஸ் பே பண்ணணும். இதே ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அப்படின்னா 4500 பே பண்ணணும். நீங்கள் பே பண்ண வேண்டிய நம்பர் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து எனக்கு 2 மெத்தடில் வந்து எனக்கு கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஒன்று வந்து எனக்கு தமிழ் மீடியம், இதில் வந்து எனக்கு இங்கிலீஷ் மீடியமும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரும். ஏன்னா வந்து எனக்கு நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஷின் எஸ்கே மங்கல் எடுக்கிறதுனால ஒரு சில டாபிக் தமிழ் மீடியத்துலேயும் ஒரு சில டாபிக் இங்கிலீஷ் மீடியத்துலேயும் வரும். உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தமிழில் வரும். ஸோ இந்த கிளாஸ் வந்து ஆல்ரெடி 7 வீக் முடிஞ்சிருக்கு. இப்போ 8th வீக் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் இருக்கிறவங்களுக்கும் கோச்சிங் கிளாஸ் வந்து எனக்கு தனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வீக் வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கிலீஷ் மேஜர் இருக்கிறவங்க இல்லை இங்கிலீஷில் தான் நான் படிப்பேன் அப்படின்றவங்களுக்கு அந்த டெஸ்ட் வந்து எனக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கும் செப்பரேட்டாக இருக்குது. தமிழ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து எனக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு வீக்லி 3 கிளாஸஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பே பண்ண வேண்டிய நம்பர் இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், காண்டாக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எனக்கு டே 4க்கான தமிழ் மீடியம் கொஷினும் டே 15க்கான இங்கிலீஷ் மீடியம் கொஷினும் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு டே 3 அதோடைய வீடியோ வந்து பண்ணாக்கா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. லாஸ்ட்டாக நம்ம டே 3 பார்த்தோம். டே 3க்கான கொஷின்ஸ் மட்டும் பார்த்தோம். அதுக்கான ஆன்சரை இன்றைக்கி பார்த்துருவோம். கொஷின்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க வந்து பண்ணாக்கா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு வந்து பண்ணாக்கா ஆப்ஷன் சி 1979. ஆப்ஷன் சி 1979. செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி டேராடூன். செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி டேராடூன். Third question, answer option A, National Institute for the Visually Handicapped. National Institute for the Visually Handicapped. Fourth question, answer option A, 1974. Fourth question, answer option A, 1974. Fifth question, answer option B, July 11. Option B, ஜூலை 11. ஸோ இது வந்து எனக்கு டே 4க்கான ஆன்சர். இன்றைக்கி டே 5க்கான கொஷின்ஸ் பார்ப்போம். இது வந்து எனக்கு டே 3க்கான ஆன்சர், டே 4க்கான கொஷின்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி டே 4ல் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நம்ம பார்க்குறது வந்து எனக்கு ஸ்பியர்மேனின் கோட்பாடு எந்த வகை திறன்களை விளக்குகிறது? ஸ்பியர்மேனின் கோட்பாடு எந்த வகை திறன்களை விளக்குகிறது? ஆப்ஷன் ஏ உணர்ச்சி திறன், ஆப்ஷன் பி அறிவாற்றல் திறன், ஆப்ஷன் சி சமூகத்திறன், ஆப்ஷன் டி உடல் திறன். செகண்ட் கொஷின், ஸ்பியர்மேனின் கோட்பாட்டின்படி ஒரு நபரின் பரீட்சை வெற்றிக்கு என்ன காரணமாகும்? ஸ்பியர்மேனின் கோட்பாட்டின்படி ஒரு நபரின் பரீட்சை வெற்றிக்கு என்ன காரணமாகும்? ஆப்ஷன் ஏ கற்பனைகள், ஆப்ஷன் பி கேபிட்டல் ஜி மற்றும் எஸ் ஆகிய 2 காரணங்கள், ஆப்ஷன் சி உடல் வேலை, ஆப்ஷன் டி கல்வி மூலங்கள். அடுத்து தேர்டு கொஷின், மாஸ்லோவின் தேவைகளின் அடுக்கமைவில் முதலாவது அடுக்கு என்ன? மாஸ்லோவின் தேவைகளின் அடுக்கமைப்பில் முதலாவது அடுக்கு என்ன? ஆப்ஷன் ஏ மரியாதை தேவைகள், ஆப்ஷன் பி உடல் தேவைகள், ஆப்ஷன் சி பாதுகாப்பு தேவைகள், ஆப்ஷன் டி காதல் மற்றும் சொந்தம் தேவைகள். இதில் ஃபஸ்ட் அடுக்கில் என்ன இருக்குது அப்படின்றத கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4, மனிதர் பாதுகாப்பு தேவையை உணரும் நிலை எது? மனிதர் பாதுகாப்பு தேவையை உணரும் நிலை எது? ஆப்ஷன் ஏ சுவாசம், உணவு, தூக்கம் போன்றவை இல்லாத நிலை. சுவாசம், உணவு, தூக்கம் போன்றவை இல்லாத நிலை. ஆப்ஷன் பி வேலை இல்லாமல் இருப்பது. ஆப்ஷன் சி நட்பு இல்லாமல் இருப்பது. ஆப்ஷன் டி கல்வி இல்லாத நிலை. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5, மாஸ்லோவின் அடுக்கமைவில் சுய நிறைவு செல்ஃப் அக்யூஸ்லேஷன் எந்த இடத்தில் உள்ளது? மாஸ்லோவின் அடுக்கமைவில் சுய நிறைவு எந்த இடத்தில் உள்ளது?
ஆப்ஷன் ஏ முதல் இடம், ஆப்ஷன் பி இரண்டாம் இடம், ஆப்ஷன் சி நான்காம் இடம், ஆப்ஷன் டி கடைசி இடம். ஸோ இன்றைக்கான 5 கொஷின் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தினாக்கா டே 4 ப்ளஸ் வந்து பார்த்தினாக்கா டே 3க்கான ஆன்சர்ஸும் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த நாளைக்கு வந்து பார்த்தினாக்கா டே 5க்கான கொஷின் ப்ளஸ் டே 4க்கான ஆன்சரும் பார்ப்போம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ஆன்சர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.